கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடமை தவறிய அதிகாரிகள் பின்னணியில் திடீரென மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர். டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் வெளியான முக்கிய அறிக்கை. ஜனாதிபதி அனுர விஜயந்திக கோரும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். ஐநா மனித உரிமைகள் உஸ்தானிகராக 2வது முறையாக வோல்கர் டக் தெரிவு. ஜனாதிபதி சட்டத்திறனிகளை நியமிப்பதற்கான வழிகாட்டுதலில் திருத்தம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்த ஆயத்தம். அதிகாரிகள் பங்கேற்ற முக்கிய கலந்துரையாடல். மாத்தறை திச பிரதான வீதியில் பாரிய விபத்து, 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். நிதி அமைச்சகத்தின் கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள் மற்றும் அமைச்சக அதிகாரிகள் தத்தமது கடமைகளை முறையாக செய்ய தவறியதன் காரணமாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இணையவழி திருட்டு நிகழ்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி அரசு நிதிக்குழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை மத்திய வங்கி தொடர்பாக நிதி அமைச்சகம் பல உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பாக நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தின் அரசு நிதிக்குழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை மத்திய வங்கி 2 அறிக்கைகளை சமர்ப்பித்ததோடு அவற்றில் ஒன்றில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதி அமைச்சகத்திலிருந்து அடிப்படை செயல்பாட்டு மற்றும் கட்டுப்பாட்டு பலவீனங்களின் காரணமாகவே இணையவழி மோசடி குழு திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை திருடுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்பட்டது என்று அறிக்கை கூறப்படுகின்றது. நிதி அமைச்சகத்தின் வெளிநாட்டு கடன் செலுத்தும் செயல்முறையில் ஏற்பட்ட தோல்வியும் இந்த திருட்டுக்கு தேவையான பின்னணியை உருவாக்கியுள்ளது என்பது கூறப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் நிதி அமைச்சகத்தின் வெளி வளங்கள் திணைக்களத்தால் பராமரிக்கப்படும் கடன் பதிவேடுகளின்படி பெறப்பட்ட செலுத்துகை அறிவுறுத்தல்கள் சரியானவையா என்பதை சரிபார்க்க மிக முக்கியமான கடமை ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சக அதிகாரிகள் தத்தமது கடமைகளை முறையாக செய்யவில்லை என்று தெரியவந்துள்ளது. மேலும் நிதி அமைச்சகத்தின் மின்னஞ்சலில் பாதுகாப்பை ஊடுருவல்காரர்களால் உடைக்க முடிந்தாலும் அந்த கடமை ஒப்படைக்கப்பட்டிருந்த அதிகாரிகள் அறிவுறுத்தல்கள் சரியானவையா என்பதை சரிபார்க்க தவறியதாலும் இந்த திருட்டு நிகழ்ந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை காலப்பகுதியில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்ததோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80,905ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த மாதத்தில் நேற்று அதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 25,530 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டத்திலே அதிகளவான 17,135 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளிகளும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் ஜனாதிபதி தங்கியிருக்காவிட்டாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றில் பல்வேறு நபர்கள், அதாவது 3,089 பேர் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. 7 ஜனாதிபதி மாளிகையில் மின்சாரம், தொலைபேசி உள்ளிட்ட ஏனைய வசதிகளுக்காக அந்த ஆண்டில் 3,82,675 ரூபாய் செலவிடப்பட்டதோடு அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற கூட்டங்கள் எண்ணிக்கை 3 ஆகும். 2025ஆம் ஆண்டு கதிர்காமம், மகியங்கடி மற்றும் பெந்தோட்டு ஆகிய மாளிகைகளில் 2025ஆம் ஆண்டில் எந்தவொரு கூட்டமும் நடத்தப்படவில்லை என்பதுடன் எவரும் தங்கியிருக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட ஏனைய செலவுகளுக்காக 24,47,754 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 7 மாளிகைகள் கொழும்பு, கோட்டை, கேண்டி, அனுராதபுரம், கதிர்காமம், மகியங்கனை, நுவரெலியா மற்றும் பெந்தோட்டு ஆகிய இடங்களில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள்
தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த காலநிலையில் ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் எதிர்க்கட்சியின் தலைவரையும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலின் ஊடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றனர். இம்மாதம் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களிலிருந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாட்டையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்கள் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டதோடு இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியான இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் 2வது பதவிக்காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த அவரது பதவிக்காலம் மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட உள்ளது. 2வது பதவிக்காலத்துக்கான இந்த வாக்கெடுப்பில் அவர் 134 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 144 ஐநா உறுப்பு நாடுகள் வாக்களித்த நிலையில் 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன. மேலும் 13 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் விலகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் வடகொரியா உள்ளிட்ட 6 நாடுகள் வால்கர் டர்க்கு மறுத்தலை தெரிவித்துள்ளது. வால்கர் டர்க் தனது 2வது பதவிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தால் 1993ஆம் ஆண்டு அந்த பதவி உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு 2 பதவிக்காலங்களை முழுமையாக நிறைவு செய்த முதல் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் என்ற பெருமை அவரை சாரும் என்று சொல்லப்படுகின்றது. காசாமுனை மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலில் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்த ஒருவராகவும் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் கருதப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி சட்டத்திறனிகளை நியமிப்பது தொடர்பாக வழிகாட்டல் கோவையின் ஒரு பிரிவை திருத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக ஜனாதிபதியின் செயலாளரினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய குறைந்தபட்சம் 20 வருட காலப்பகுதியில் உயர்மன்ற சட்டத்தரணிகளாக பணியாற்றியிருக்காவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்படக்கூடாது என அந்த வர்த்தமானி அறிவித்தல் கூறப்பட்டுள்ளது. முன்னர் இருந்த வழிகாட்டல் கோவைக்கு அமைவாக ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்படுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 20 வருட காலம் உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக பணியாற்றியிருக்க வேண்டும் என்ற பிரிவு சேர்க்கப்பட்டிருந்த போதிலும் விசேட சந்தர்ப்பங்களில் ஏனைய அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ள 15 வருட சேவை காலத்தை கொண்ட உயர்நீதிமன்ற சட்ட தரணிகளையும் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிப்பது குறித்து பரிசீலிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை 2026ஆம் ஆண்டுக்குரிய வகையில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பதற்கான விண்ணப்பங்களையும் கோரும் வர்த்தமானி அறிவித்தலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தகுதியுடைய நபர்கள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்மையான அரசு சேவையை பலப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மாவட்ட மட்ட கலந்துரையாடல் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். சுதாகரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக உப கூட்டம் ஒன்று மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2026 ஜூலை 27 முதல் 31ஆம் தேதி வரை நேர்மை வாரம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டதோடு அந்த வாரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு நேர்மை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடைபவனிக்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி ஜூலை 27 நிறுவன நேர்மையை மேம்படுத்தும் நாளாகவும், ஜூலை 28 டிஜிட்டல் தொழில் முயற்சியாண்மை மற்றும் தொழில்நுட்ப நேர்மைக்கான நாளாகவும், ஜூலை 29 ஆன்மீக நெறிமுறை கலாச்சாரம் மற்றும் சமூக நேர்மையை வலுப்படுத்தும் நாளாகவும், ஜூலை 30 செயற்பாடு உட்கட்டமைப்பு சேவை வழங்குதல் மற்றும் உழைப்பு நேர்மையை முன்னிறுத்தும் நாளாகவும், ஜூலை 31 சுற்றாடல்
வள முகாமைத்துவ கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் நேர்மைக்கான நாளாகவும் அனுசரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகத்தின் பதவி நிலை உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மாத்தறை திச பிரதான வீதியில் வீரவில பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 19 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திசமகராமவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வீரவில பிரதேச செயலகத்துக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியதுடன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தெவரவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தீவிர நிலையில் இருந்த 4 மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவ தொடர்பில் வீரவில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடமை தவறிய அதிகாரிகள் பின்னணியில் திடீரென மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர். டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் வெளியான முக்கிய அறிக்கை. ஜனாதிபதி அனுர் விஜந்திக கோரும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். ஐநா மனித உரிமைகள் உஸ்தானிகராக 2வது முறையாக வோல்கர் டக் தெரிவு. ஜனாதிபதி சட்டத்திறனைகளை நியமிப்பதற்கான வழிகாட்டுதலில் திருத்தம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்த ஆயத்தம். அதிகாரிகள் பங்கேற்ற முக்கிய கலந்துரையாடல். மாத்தறை திச பிரதான வீதியில் பாரிய விபத்து, 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.